ஹலோ சினிமாலை வியூவர்ஸ். இன்னைக்கு சினிமாலை டியூனப்ல நாங்க பார்க்க போறது, மஞ்சு மேல் பாய்ஸ் அப்படின்ற மலையாள படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாகிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயங்கள சொல்லுது அப்படின்றத நாங்க பார்க்கலாம். இந்த படத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, சிதம்பரம் அவர்கள் வந்து இயக்கியிருக்கிறாங்க. சுபின் ஷாகிர், ஸ்ரீநாத் பாசி, பாலு வர்சாகி, கணபதி, ஜான்ஃபோல் லால் ஆகியோர் வந்து முக்கியமான ரோல்ல வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க சொன்னா, பரவா ஃபிலிம்ஸ் அவங்க பேனர் கீழ வந்து பாபு ஷாக்கிர், சுபின் ஷாக்கிர், ஜவான் ஆண்டனி ஆகியோர் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து சிஜு காலிக் அவர் வந்து டிஓபியா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் வந்து விவேக் ஹர்ஷன். மியூசிக் கம்போசர் பார்த்தீங்க சொன்னா, ஜுசின் சியாம் அவங்க. ஆக மொத்தத்தில சூப்பர்வான ஒரு கிரைம் த்ரில்லரா இந்த படத்த மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு இந்த படம் என்னத்த சொல்லப்போது அப்படின்றத நாங்க பார்க்கலாம். ഇത് മഞ്ഞുമല്ല ടീംസാ മഞ്ഞുമല്ല ടീംസാ படம் பார்த்தீங்க சொன்னா, பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில அதாவது இந்த பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கொடைக்கானலுக்கு வந்து ட்ரிப் போறாங்க. அங்க போகல இந்த குணா கேவ், அப்புறம் அந்த ஃபைன்ஸ் ஃபாரஸ்ட் அங்க இருக்கிற இடங்கள் எல்லா இடத்துக்குமே போய் சுத்தி பார்க்குறாங்க. சுத்தி பார்க்குற டைம்ல சில குட்டீஸும் வந்து விளையாடுவாங்க இல்லையா? அவங்களும் விளையாடிட்டு இருக்க டைம்ல ஒரே ஒரு பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரலுக்குள்ள போயிட்டு உள்ள ஒளிஞ்சுட்டு இருப்பாரு. மத்தவங்க அந்த கண்ணாமூச்சி ஆடுவாங்க இல்லையா? அந்த மாரி ஆடிட்டு இருக்க டைம்ல ஸோ, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு ஹொரட்டிக்கல்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு த்ரில்லரான ஒரு விஷயம் வந்து அங்க நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வானம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த குணா கேவ் இருக்கு இல்லையா? அந்த குணா கேவ வந்து கீழ வந்து அடியில இருந்து மேல நம்ம வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி ஒரு ஷாட்ல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ, அதில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமானுஷ்யம் மாரி ஒரு விஷயம் இல்லன்னு சொன்னா, ஒரு த்ரில்லரான ஒரு விஷயம். அப்படி இல்லன்னு சொன்னா, ஒரு கொலை. இந்த மாரி ஒரு விஷயத்த காட்டுற மாரி ஒரு விஷயம் இருக்கு. மேல வந்து இந்த காகங்கள், கழுகுலாம் வந்து மேல வானத்தில பறக்கும்ல, அப்படி வந்து பறக்கிறத அந்த பெரலுக்குள்ள இருக்க அந்த பையன் வந்து பார்க்குற மாரி இருக்கும். அவனுக்கு வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றத அவன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக அங்க போற பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து அந்த கொலையெல்லாம் நடந்துட்டு அது வந்து நிறைய இந்த கொலைகளுக்கான இடம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு அந்த மாரி ஒரு இடமா வந்து பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு போறவங்க வந்து உயிரோட திரும்பி வரமாட்டாங்க. அங்க போயிட்டு மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லி இந்த குணா கேவ்ல கமல் அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டயலாக் அதில வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த குணா கேவ்க்கு போனா அந்த விஷயம் வந்து ஃபீல் ஆகுறனால அத வந்து அவங்க சொல்ற மாரி இருக்கும். ஸோ, அதுக்குள்ள ஒரு விஷயம் வந்து ஒரு த்ரில்லரா நடக்கிற ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? அந்த விஷயத்த வந்து வெளியில எப்படி கொண்டு வராங்க? அதுக்குள்ள என்ன நடக்குது? அப்படின்றது ரொம்ப சஸ்பென்ஸா, ரொம்ப த்ரில்லரா, ரொம்ப சூப்பர்வா அதாவது மலையாள படத்தோட மேக்கிங் எப்படி இருக்கும்னு தெரியும். அதுக்கேத்த மாரி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதாவது ஷாட் பை ஷாட் பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? ஐயோ! இது நடக்க போகுது, அது நடக்க போகுது அப்படின்ற மாரி ஒரு பயங்கரத்த வந்து இதில காட்டியிருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ, பிஜிஎம்ல மியூசிக் டைரக்டர் சூப்பர்வா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த த்ரில்லர்லயே தெறிக்க விட்டுருக்காரு அப்படின்ற மாரி இருக்கு. ஷார்ட்டும் பார்க்கக்குள்ள கொடைக்கானல் நம்ம வந்து போனோம்னு சொன்னா, அங்க இருக்கிற அந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டா இருக்கட்டும், குணா கேவா இருக்கட்டும், அங்க இருக்க அந்த அட்மாஸ்பியர், அங்க இருக்க அந்த லொகேஷன்ஸ பார்க்கறதா இருக்கட்டும், அங்க நம்ம போற அந்த இடத்துல வந்து இந்த மாரி ஒரு கிரைம் நடந்தா, அங்க என்ன மாரிலாம் ரியாக்ட் ஆகுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம ட்ரிப் போறதுக்கே பயப்படுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு பயத்த உருவாக்குற மாரியான ஒரு படமா வந்து இந்த படத்த பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த படத்த பார்த்தோனே குணா கேவுக்கு இல்லாட்டி அங்கேயே போகல, அங்க ஏதாவது அமானுஷ்யமான சில விஷயங்களா, இல்லாட்டி த்ரில்லர் சார்ந்த ஒரு விஷயமா, இல்லாட்டி அதுக்குள்ள என்ன இருக்கு? அது ஒரு ஆத்மா இருக்குதா? இல்லாட்டி ஒரு அமானுஷ்யமான சில விஷயங்கள்னால ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயம் சுத்துற மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி விஷயமா இருக்கட்டுமா? இல்லன்னு சொன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து வேணும்னே வந்து கிரைம் பண்றாங்களா? அப்படின்ற மாரி நெறைய விஷயத்த வந்து உள்ள புதைச்சு ஒரு அழகான ட்ரெய்லரா கட் பண்ணியிருக்காங்க. ஆக பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பர்வா இருக்கு. இதுவரைக்கும் நீங்க இந்த ட்ரெய்லர பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. வித்தியாசமான ஒரு கதை களத்துல இந்த படத்த வந்து கொண்டு போறாங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஆக மொத்தத்துல போய் பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramமில் cinemaலை.com ஃபாலோ பண்ணுங்க.